ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங்க. இங்கே பாருங்கள், நம்ம தக்காளி செடி பூச்செடிங்களுக்கெல்லாம் உரம் கொடுக்க போகிறோம். வாழைப்பூ இந்த மாதிரி ஒரு 15 நாள் 13 நாள் ஊற போடணுங்க. 15 நாள் ஊற போடணும். நான் இன்றைக்கி 13 நாள் தான் ஊற போட்டேன். இந்த தண்ணி கைநீர் தண்ணி நம்ம அரிசி கழுவுறோம் இல்லைங்களா, அந்த தண்ணியில் கழுவி இந்த மாதிரி எடுத்து போட்டுடணும். இதெல்லாம் நம்ம கம்போஸ்ட் ரெடி பண்ணுறோமே அதில் போட்டுடணும். 13 நாளைக்கு கைநீர் தண்ணி. இதில் நல்ல ஒரு சக்திங்க. இது பாருங்கள், இது வாழைப்பழம் வெல்லம் போட்டு கரைச்சி வச்சுருக்குறேன். தண்ணி ஊற்றக்கூடாது, அப்படியே போட்டு ஒரு 15-20 நாள் வச்சிடணும். இதுவும் பாருங்கள் அதே தான். இது நல்லா ஊறிட்டுருக்கு பாருங்கள். இது 20 நாளைக்கு மேலே ஆயிடுச்சுங்க. இது ஊற போட்டு இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம செடிங்களுக்கு கொடுக்கணும். இது நம்ம வெந்தயம், தயிர், கடுகு, பெருங்காயம் நம்ம செடிங்களுக்கு இதெல்லாம் ஊற்றும் போது பூச்சி வைக்காமல் இருக்கணும் இல்லைங்களா. அதனால் கடுகு ஒரு 200 கிராம் கடுகு, 200 கிராம் வெந்தயம், டீத்தூள் கொஞ்சம், பெருங்காயம் எல்லாம் ஊற வச்சு இது போல் கலக்கி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த அன்னக்கொடியிலெல்லாம் போட்டு நம்ம இது பண்ணி ஊற்றணுங்க. செடிக்கு ஊற்றும் போது காமிக்கிறேன் கலக்கிட்டு. இந்த பாருங்கள், எல்லா தண்ணியும் கலக்கியாச்சுங்க. வாழைப்பழத்தோல், மாதுளந்தோல், எலுமிச்சந்தோல் ஊற வச்சுது, நம்ம பொரியல் செய்கிறோமே வாழைப்பூ அந்த தோல், வாழைக்காய் தோல், பெருங்காயம், வெந்தயம், கடுகு எல்லாம் போட்டு, டீ தூள் எல்லாம் போட்டு கலக்கி வச்சுருக்குங்க. நம்ம வாங்க ஒரு செடிக்காக ஊற்றலாம். நம்மளுக்கு நிறைய செடி இருக்குங்க எனக்கு, அதனால தான் நான் இவ்வளோ கலக்கி வச்சுருக்கேன். ஒரு செடிக்கு 2 மக்கு 3 மக்கு கூட ஊற்றலாங்க. ஒன்றும் ஆகாது. இது நெக்ஸ்ட் டைம் ஊற்றும் போது புண்ணாக்கு தண்ணி ஊற்றணுங்க. பாருங்க, அவரை செடி கொத்துறேன். நெக்ஸ்ட் கோஸ் செடி கொத்தலாங்க. அடுத்தது கத்திரி செடி கொத்தலாங்க. உருளைக்கிழங்கு செடி இது. இது கோவ செடிங்க. நெக்ஸ்ட் ரோஸ் செடி கொத்துலாங்க. அவ்வளோதாங்க, நிறைய செடி இருக்குது. ஊற்றணுங்க.
இதோட முடிச்சுக்கலாங்க.